ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு தான் ட்ரை பண்ண போகிறோம். சாதா சிக்கன் இல்லை மக்களே, நாட்டுக்கோழி சிக்கன். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை வந்து நோட் பண்ணி மறக்காமல் நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள். நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு 1.5 கைப்பிடி வந்து நான் பல்லாரி வெங்காயம் போட்டிருக்கேன். இது வந்து 1.5 கிலோ கறி, 1.25 அந்த மாதிரி இருக்கும் கேஜி. நான் அதுக்கு தான் இந்த 1.5 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு. அகெயின் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தாராளமாக போடலாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வந்து நம்ம நான்வெஜ் அப்படின்னாவே மோஸ்ட்லி அந்த ஸ்மெல் வந்து நான்வெஜ்ஜோட ஸ்மெல்லை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறதே வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த வாடையை. அதுக்காக நீங்கள் வந்து தாராளமாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் நாட்டுக்கோழி மோஸ்ட்லி வந்து கடையில் நாங்கள் இருக்கிறது வாங்குறது கிடையாது. நம்ம பக்கத்து தோட்டத்தில் தான் நம்ம எப்போவுமே வாங்கிக்குவோம். ஏன்னா எங்களால் வந்து நாங்கள் தோட்டத்தில் இல்லை, இப்போது டவுனில் இருக்கனால எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. நாங்கள் அங்கே இல்லாதனால நாங்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னா நாங்கள் போய் வந்து வாங்கிட்டு வந்துக்குவோம். நமக்கு வந்து இந்த வாங்கிட்டு வந்து கடையில் கொடுத்தோன்னா நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. ஸ்டில் நமக்கு குழம்புக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நம்ம மஞ்சத்தூள், உப்பு இப்போ போட்டது வந்து கறிக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுருங்க மக்களே. அதுக்கப்புறம் வந்து நமக்கு மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா சக்தியில், அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள், இது 3ஐயும் நம்ம ஆட் பண்ணி, இது 3மே போதுமானது. நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ணவே வேணாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் இது 3 மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு இந்த கறி வேகிறதுக்கு தக்கன வந்து தண்ணி ஊற்றி எத்தனை விசில், ஒரு நமக்கு தெரியும்ல கோழியோட சைஸ் பார்த்தாலே தெரியும்ல. ரொம்ப பெரிய கோழியாக இருந்துச்சுன்னா ஒரு 6 7 8 கூட விடலாம், விசில் விடலாம். இல்லை ஒரு நார்மலாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 எடுத்து விட்டாலே போதும், விசில் விட்டாலே போதும். அகெயின் வந்து நம்ம திரும்பவும் இதை ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வைக்கணும் மக்களே. இனிமேல் தான் நமக்கு மெயின் சாப்டரே இருக்குது. இது நல்லா கெட்டியான தேங்காய் பால் நம்ம வந்து ஒரு 1/2 மூடி அரைச்சி தாராளமாக இதில் ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. கிரேவி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சுண்ட விட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி ஆகிடும். இல்லை எனக்கு கொஞ்சம் இந்த லெவல்லே போதும், கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி வேணும்னா ஸ்டில் இப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து நீங்கள் பெப்பர் தூவி இறக்குனீங்கன்னா அப்படியே கமகமன்னு உங்களுக்கு வந்து இந்த தெருவே மணக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி நைட்டுக்கு இதுதான் மக்களே செஞ்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். லியா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ்